கட்டாயப்படுத்தி விட்டுனார் அவர். கட்டாயப்படுத்தி விட்டுனாரா? நான் வேணாம் தலைவா வேணான்னு சொன்னேன் அவர்கிட்ட. அது எப்படி நான் வேணாம்னு சொன்னேன், அது எப்படி வேணாம்னு சொல்லுங்க. வேணாம் ஃபோட்டோ எடுத்து நான் போடலாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் ஃபோட்டோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 ரூபாய் ஊட்டிட்டு ஒரே ஃபன்னாக தான் இருக்குதா ஷூட்டிங் ஸ்பாட்? ஜாலி. சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் டிஆர் அண்ட் சிம்பு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. 2 பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டி எதுவும் பார்த்தீங்களா? கமெண்ட்டில் டிஆர் கூட இந்த படத்தில் சிம்பு அவர்கள் கூட சிந்திக்கிற விதம் ஓகே 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். டேலண்ட் 2 பேருக்கும் அதீத திறமை. பாரிஸில் அந்த குளிர்லேயே நீச்சல் வச்சுருப்போம். காரில் போனால் ரேட் அதிகம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு சிக்கனம் பார்க்குறோம். கேன் தண்ணியில் மூஞ்சி கழுவுனாலே கோப்படுவோம். தண்ணி 40 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அவன் எல்லா வகையிலும் சிக்கனம் இருப்பான். ஃப்ளைட்டில் புளியோதரை விற்றுருவான். 75 ரூபா புளியோதரை விற்றுருவான். செலவு அதிகமாக சொல்லி கதறி கதறி அழுவான். வேறு எதுவும் இருக்காது. அவன் தெரியாமல் செலவு பண்ணியிருப்பான். அதுக்கே அவன் அழுவான். கதறி கதறி அழுவான். இந்த பிஹேவியர் எல்லாமே அது கோகுலால் தான். பட் அதெல்லாம் இப்போ மக்களுக்கு ஒரு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புதுசு மேலே உடன்பாடு இல்லை. புதுசு இல்லை, பிடிக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆல்ரெடி ஆரஞ்சு மிட்டாய் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படம் ஸோ நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இல்லை பெருசாக பெரிய பட்ஜெட்டில் அடுத்து வந்து பார்க்கணும். ஏன் இது படம் அதுவும் படம் தான். நிச்சயமாக பெரிய படம் தான். யாருமே நாங்கள் 2.5 கோடிக்கு எடுத்துருக்கோம் அந்த படத்தை. இந்த படம் வந்து குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இருக்கா? நடிக்கிறத தாண்டி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். கோகுல் வேற ஒரு ரீசன் இல்லை. கோகுல் மட்டும் லைன் 1 லைன் தான் தெரியும். கோகுல் நல்லா தெரியும், கதை நல்லா தெரியாது. கோகுல் நல்லா தெரியும். அதனால் ஐ ட்ரஸ்ட் ஹிம் சோ மச். சேதுபதி படத்தில் வந்து ரம்யா நம்பீசன் அவங்க காலில் விழுற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கும். அது பார்க்கும்போது நான் புரிஞ்ச விஷயம் என்ன இருந்ததுன்னா, எவ்வளோ பேர் வந்து ஸ்டார்டம் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சீன் நடிப்பாங்க இந்த காலகட்டத்தில், இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கவங்க அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அந்த சீன் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு இது ஏன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு இது நடிக்க தானே செய்றீங்க? ஒன்று ரியல் லைஃப் இருந்தாலும் மனைவி காலில் விழுறது என்ன தப்பு இருக்குது? கண்டிப்பாக வந்து அது அம்மா பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையும் என் மனைவி அதை அக்கறையோட எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் என் வாழ்க்கையில் வந்து இதில் என்ன இருக்குது? இது கிரியேட் பண்ணுங்க. பொம்பளை காலில் விழுது, ஏய் பொம்பளை தான்ப்பா சாமி, என்ன பாரு என்ன வந்தாலும் என்னை பத்திரமா பார்த்துக்கிறது அவங்க தானே. என் மனைவி, என் மகள், என் தங்கச்சி, எங்கள் அம்மா. நான் சமீபத்தில் உசிலம்பட்டி ஷூட் போயிருந்தேன். அங்கே ஒரு மொக்கம்மான்னு ஒரு பாட்டி வந்தாங்க. அது வந்து மெயின் ரோட்டில் அது வீட்டு தனியாக இருக்குது, மாடு கண்ணோடு இருக்குது. இப்போது அவங்க பையன் வந்து அங்கே இருந்தால் தெரியாமல் பாருங்கள், தள்ளி துண்டு போட்டிருக்காம்ல, அவன் தான் என் பையன், லட்சுமி புருஷன்னாங்க. அவன் உங்கள் பையன் தானே மாதிரி நம்ம லட்சுமி புருஷனா? அது எப்படி? என் பிள்ளைக்கு வேண்டியதில் அவள் தானே செய்கிறா, என் பிள்ளைக்கு வேண்டியது லட்சுமி தானே செய்கிறா, அப்போ அவள் லட்சுமி புருஷன் தானே அப்படின்னாங்க. அந்த அம்மாவோட இன்னசென்ஸ் அப்படி இருந்தது. எனக்கு இப்படி ஒரு லாஜிக் நான் இதுவரை கேட்டதில்லை. ஆனால் உண்மை அது. ஆமாம் இல்லை அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவங்க பிள்ளை தான், அது மாற்று கருத்தில். பெத்தலோட குழந்தை அது எத்தனை வயசானாலும் சரி. ஆனால் லட்சுமி புருஷன் தானே அது. முதல்ல அந்த என்னமே தப்பு. இது என்ன ஸ்டார்டம்மு, இதில் என்ன அது இருக்குது? ஏன்னா பார்க்குறவங்க பின்னாடி பார்க்குற ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இன்னும் ஒரு கட்டமைப்பாக தானே இருக்குது. பெண்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பாக தான் வச்சுருக்கு. அதனால அந்த கேள்வி இல்லை. இப்போ நிறையா மாறிடுச்சு. அடுத்த தலைமுறைலாம் பெண்கள் தான் மேலே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பல வேலைகள் கடந்து வந்துட்டீங்க. அண்ணனில் இந்த கடைக்கு பக்கம் போகும்போது ஏதாவது ஞாபகம் வருமா? பழைய காலேஜ் டேஸில் படித்தது. அப்போ 900 ரூபாய் சம்பளம். 5:30 to 9:30 ஒர்க் பண்ணேன். பார்ட் டைம் 900 ரூபாய் சம்பளம். 2 மாதம் 3 மாதம் வேலை பார்த்தேன். அப்புறம் ஆங்கிலிக்கு எனக்கு செட் ஆகலை, அதனால் வேலையை பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஒர்க் பண்ணேன் குடம்பாக்கத்தில். அந்த ஒன்வே அது நம்ம வந்து அது சட்டிப்பான கடை ஒட்டி ரைட்டில் கட் பண்ணிப்போம். அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி டேர்ன் பண்ணுற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருந்தது. அங்கேயும் வேலை பார்த்தேன் நான். டெலிஃபோன் பூத்தில் வேலை பார்த்தேன். அதே மாதிரி அந்த பூத்தோட பிரான்ச் வந்து அண்ணா எஸ்பி ஓக்கிட்டு இருந்தது. அங்கேயும் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு டெலிஃபோன் பூத் இருந்தது பவரஸ் பின்னாடி, அங்கே ஒன்று வேலை பார்த்தேன். ஸோ ஒரு பவரஸில் வந்து சாமி மடத்தில் வந்து அங்கே ஜிகேஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கெல்லாம் போகும்போது அது தெரியும். அது நான் லிட்டரலி ஐ கேன் சி. அன்றைக்கி அந்த வேலைக்கு போய்ட்டு இருந்த அந்த பையனை நல்லா பார்க்க முடியும். மனசுலேயே இருக்கும் அந்த மனசில் அந்த பையனை பார்க்க நான் ஆசைப்படுவேன். அந்த தெருக்கள் நான் சுற்றுனது பார்க்க. இப்போது கீழ்ப்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இடிச்சு ஃப்ளேவர் கட்டாங்க இல்லையா, என் மைண்டில் பழைய விஷயலோடு அதை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த பக்கம் போகலாம் பழைய விஷயலோட ஞாபகம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் நின்னது என்னோட பழைய விஷயம் தொலைகிறதுங்கிறது என்னோட ஞாபகத்தை யாரோ அழிக்கிற மாதிரி இருக்குது.